அனைவருக்கும் வணக்கம். இதை கேட்க முன்பே சப்ஸ்கிரைப் செய்து ஓம் முருகா என்று பதிவிடுங்கள். முருகனுக்கு அரோகரா. முருகனும் தமிழும் உலகில் தொன்மையான செம்மையுறத்தக்க மொழிகளாக 2 மொழிகள் திகழ்கின்றன. அவை தமிழ் மொழி மற்றும் சமஸ்கிருத மொழி. வடமொழியான சமஸ்கிருதம் இன்று பெரும்பாலும் இலக்கிய வழக்கில் மட்டுமே உள்ளது. ஆனால் தமிழ் மொழி பேச்சு வழக்கிலும் இலக்கிய வழக்கிலும் ஒன்றாக இணைந்து செழித்து வளர்ந்து வரும் தொன்மையான மொழியாக திகழ்கிறது. தமிழில் கிடைத்திருக்கும் சிறந்த நூல்களில் சங்க இலக்கியங்கள் முக்கியமானவை. 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு ஆகிய நூல்கள் தமிழ் இலக்கியத்தின் பெருமையை வெளிப்படுத்துகின்றன. 10 பாட்டு நூல்களில் முதலாவதாக அமைந்துள்ளது திருமுருகாற்றுப்படை. இந்த நூல் முருக பக்தனை முருகனிடமே வழிநடத்தி அருள் பெறச் செய்வதற்காக இயற்றப்பட்ட அரிய இலக்கியமாகும். சங்க இலக்கியங்களில் முருகனை பற்றி பல பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. சேயோன், நெடுவேல், மால்முருகன், மலைவாழ் கடவுள், விரல்வேல், சூர்செல்வன் போன்ற பல பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. பண்டைய தமிழர்கள் முருகனை குறிஞ்சி நிலத்தின் கடவுளாகவும் இளமையின் மற்றும் அழகின் கடவுளாகவும் போற்றினர். பழமையான தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியம் தமிழர்களின் கடவுள்களை பற்றி குறிப்பிடுகிறது. அதில் மாயோன், சேயோன், வேந்தன், வருணன் ஆகியோர் குறிப்பிடப்படுகின்றனர். தமிழர்களின் தத்துவ நெறியான சைவ சித்தாந்தத்தில் முழுமுதற் கடவுளாக சிவபெருமான் போற்றப்படுகிறார். ஆனால் தமிழர்களின் வாழ்வியல், மரபு, பண்பாடு மற்றும் இலக்கியங்களுடன் மிகவும் நெருங்கி கலந்துள்ள கடவுள் முருகன்தான். முருகன் வள்ளியுடன் காதலித்து திருமணம் செய்து கொண்ட கதை தமிழர்களின் வாழ்க்கை மரபிலும் கலைகளிலும் இலக்கியங்களிலும் முக்கிய இடம் பெற்றுள்ளது. தமிழகத்தின் மலைகள் தோறும் முருகன் கோவில்கள் அமைந்துள்ளன. தமிழர்கள் முருகனை கந்தன், குமரன், குகன், சரவணன், வேலன், சண்முகன், கார்த்திகேயன், சுப்பிரமணியன் போன்ற பல பெயர்களால் அழைக்கின்றனர். முருகன் என்றால் அழகு, இளமை, வீரியம், ஒளி ஆகிய அனைத்தையும் குறிக்கும். சங்க காலத்திலிருந்து இன்று வரை தமிழர்களின் வாழ்வில் முருக வழிபாடு முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. அதனால்தான் முருகன் தமிழர்களின் தமிழ் கடவுள் என்று பெருமையுடன் போற்றப்படுகிறார். நன்றி. இது போன்ற ஆன்மீக தகவல்களை அறிய இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.